ஓம் நமோ நாராயணா. ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோவிலே நான் திருமால் நாமத்தையும் சிவநாமத்தையும் சேர்ந்தே சொன்னேன். ஏன்? சாயி சரணம் யூடியூப் சேனல் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அதிசயமான ஒரு கோவிலைத்தான் காட்டிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்திராத கோவிலை தேடி பிடித்து அங்குள்ள அற்புதத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றது. அந்த வகையிலே போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு கிராமத்திலே இருக்கும் ஒரு திருமால் கோவிலைத்தான் நீங்கள் பார்க்கப் போகின்றீர்கள். அந்த கோவிலிலே என்ன விசேஷம்? முதலாவதாக அங்கு இருக்கும் லக்ஷ்மி தீர்த்தத்தை நாம் பார்ப்போம். இதோ. அடுத்ததாக ராஜகோபுரத்தின் நேர் எதிரே ஆஞ்சநேயர் அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கின்றார். இது எந்த கோவில், எங்கே உள்ளது என்று பார்ப்போமா? கோவில் பெயர் அருள்மிகு ஸ்ரீ ஷீராப்தி சயன நாராயண பெருமாள் கோவில். ஊர் பெயர் திருலோக்கி. இந்த கோவிலானது கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் கஞ்சனூர் என்ற சுக்கிரன் ஸ்தலத்துக்கு அடுத்து துகிலி என்ற ஊர் வரும். அந்த ஊரின் இடப்புறம் போக்குவரத்து வசதி இல்லாத இடத்திலே 5 கிலோமீட்டர் தூரம் பிரயாணித்து உங்களுக்காக இந்த கோவிலை நாங்கள் காட்டுகின்றோம். ஓம் நமோ நாராயணா. அடுத்ததாக நாம் கோவில் உள்ளே செல்வோம். அங்கு இருக்கும் பெருமைகளை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த கோவிலை கேள்விப்பட்டதும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தது. பார்த்ததும் பக்தி பரவசத்தில் திளைத்தோம். கோவிலின் ராஜகோபுரம் எதிரே ஆஞ்சநேயர், உள்ளே கருடாழ்வார் சன்னதி உள்ளது. அது மட்டுமா? இதோ விஷ்ணு துர்க்கை சன்னதி. மூலவருக்கு வெளியே விஷ்ணு துர்க்கை சன்னதி. இதோ கருடாழ்வார் இருக்கின்றார். இந்த கோவிலில் என்ன விசேஷம்? ஸ்ரீ ஷீராப்தி சயன பெருமாள் தெற்கு பக்கம் திருமுடி, வடக்கு பக்கம் திருவடி வைத்து ஆதிசேஷன் படுக்கையில் முகத்தை கிழக்கு நோக்கி படுத்திருப்பது கண்கொள்ளா காட்சி. இப்படிப்பட்ட திருத்தலத்திலே ஒரு அற்புதம். ஆம், சிவனுக்காக நாம் அர்ச்சிப்போம் அல்லவா? 3 இலைகளை கொண்ட வில்வ இலை. அந்த வில்வ இலை தோன்றிய மரம், வில்வ மரம் தோன்றியது இந்த தலத்திலேதான், பெருமாள் தலத்திலேதான் வில்வ மரம் தோன்றியது 3 இலைகளை கொண்டு. இந்த வில்வ மரத்துக்கு அடியிலேதான் திருமகள் பெருமாளை நினைத்து தவம் புரிந்தாள். அப்படி தவம் செய்தபோது இடகலை, பிங்கலை, சுழிமுனை என்று 3 சுவாச நாளங்கள் 3 வில்வ இலைகளாக அமைந்து தெய்வீக சக்தியாக வில்வ தலங்களாக மாறி திரிதல வில்வ மரங்களாக, அதாவது 3 இலைகளை கொண்ட மரங்களாக மாறியது. இக்கோவிலை பற்றி வரதராஜ பட்டாச்சாரியர் அவர்கள் சொல்வதை நாம் கேட்போம். ஓம் நமோ நாராயணா. இந்த கோயிலுடைய சலவிருட்டம் வில்வம் சலவிருட்டமானதுனால பெருமாளுக்கு வில்வம் சேர்க்கறது விசேஷம். அந்த வில்வம் லட்சுமி தேவியினுடைய மூச்சு நாணங்கள்லேருந்து வந்தது தான் வில்வம். அவள் தபத்து பண்ணும்போது அவள் மூச்சு நாணங்கள்லேருந்து வில்வம்னு ஒரு விருட்சமே உண்டாகி அவளுக்கு நிழல் கொடுத்துட்டுருந்ததாக ஒரு ஐதீகம். அதில் அந்த வில்வங்கிற விருட்சம் லட்சுமி இடத்துலேருந்து உண்டானது. அதனால் அந்த வில்வத்துக்கு பேர் ஸ்ரீபாத்திரம்னு பேர். ஸ்ரீனால லட்சுமி கூடி இருக்கக்கூடிய ஒரு தாவரம். அந்த வில்வமானது லோகத்துக்கு அறிமுகப்படுத்தின பூமி இதுதான். சலவிருட்டமும் வில்வம் தான். சலவிருட்டம் வில்லமானதுனால எம்பெருமானுக்கு இங்கே வில்வம் சேர்க்கறது விசேஷமானது. எங்கேயும் பெருமாளுக்கு வில்வம் சேர்க்க மாட்டாங்க, சேர்க்கறது விசேஷம். பெருமாளுடைய திருநட்சத்திரம் திருவோண நாளில் அகண்ட தீபம், நெய் தீபம்லாம் எடுத்துகிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணும்போது வில்வம்லாம் சேர்த்து அர்ச்சனையெல்லாம் பண்ணுறதுண்டு. அந்த மாதிரி விசேஷமாக எம்பெருமானுக்கு வில்வம் சேர்க்கறதுண்டு. லட்சுமி தேவி தபத்தை பண்ணின பூமி இது. இங்கே பெருமாளை சேவித்தாலே அவாவா பண்ணின பாவங்கள்லாம் போடுறதுன்னு பாவை மோச்சகராக இருக்காது பெருமாள். லட்சுமி தேவிக்காகவே பெருமாள் சயன கோலத்தில் பார்க்கடல் காட்சியாக காட்சி கொடுக்குறார். நாராயணனாக வந்தவர் சயன கோலத்தில் இருக்கிறதுனால ஒரு ஷீராப்தி சயன நாராயண பெருமாள்னு திருநாமம்.
பார்க்கடல் காட்சின்னு இங்கே சேவிக்கிறது திருப்பார்கடல் காட்சி சேவிக்கிறோம். அது 107வது திவ்யதேசம் திருப்பார்கடல். கடல்லே காட்சி கொடுத்தனால கடலில் தேடின்னு போய் பார்க்க முடியாது. அந்த காட்சியை நம்ம இங்கே சேவிக்கிறதுனால 107வது திவ்யதேசம் நம்ம இங்கேயே சேவிச்சுக்கிறோம். அப்படி சேவிச்சுக்கிறோம். உலகிலேயே தமிழ்நாட்டில் இந்த திருலோக்கி கோவிலில்தான் சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலையால் பெருமாளுக்கு அர்ச்சிக்கப்படுகின்றது. பெருமாளுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்படுகின்றது. ஓம் நமோ நாராயணா. உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்.